ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நாகா. முதல்ல உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போய் கொண்டிருக்கு. அதனால் எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு மேலும் தேவை. உங்களுக்கு தேவையான வீடியோஸை நான் செய்து போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். மீண்டும் அந்த 1000 பேருக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றி. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படின்னு காட்டும். அந்த ஆலையும் தட்டினீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். போகிறதுக்கு முன்பு நான் அந்த மேப்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஒரு பகிர்தல் தான். நம்ம வந்து இப்படி இதை தான் படிக்க போகிறோம், இன்னைக்கு இதை தான் கற்றுக்க போகிறோன்னு இல்லை. சில தகவல்லாம் சொல்லணும், பாதுகாப்பு அம்சத்துக்காக நம்ம சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபோனில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சர்ச் பண்ணுவோம். நம்மளோட இந்த இடத்துக்கு தான் நான் போனேன் அப்படிங்கிறது. இது ஒரு கட்டத்துக்கு உங்களுக்கும் நன்மை அளிக்குது, மற்றவங்களுக்கும் நன்மை கொடுக்கும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன். இப்போ ஒருவேளை உங்கள் ஃபோன் வந்து காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபோன் காணா போயிடுச்சு, ஆனால் வீட்டில் தான் காணா போயிருக்கு, இல்லை ஸ்கூலில் விட்டுட்டீங்க, ஆனால் நம்ம எங்கே விட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, சரிங்களா? அப்போ இந்த எவ்வளோ டிவைஸை நான் இப்போ எப்படி தேடுறது அப்படின்னா, இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, உங்களோட ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர்லையும் உங்களோட ஒவ்வொருத்தரோட ஃபோன்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூகுளில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருப்போம். ஒரு கூகுள் ஜிமெயிலில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். இந்த கூகுள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது ஃபோன் வாங்கும் போது ரிஜிஸ்டர் பண்ணிடுறது, ஏதோ ஒரு ஜிமெயிலை போட்டு பண்ணி விட்டுறது. அதோட அந்த ஜிமெயிலையும் தெரியாது, அந்த ஜிமெயில் ஐடியும் தெரியாது, அதோட பாஸ்வேர்டும் தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கோம். அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் லைட்டாக காட்டுறேன் பாருங்க. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த உங்களோட ஃபோனுக்கு வந்து உங்களோட கூகுள் ஐடி அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி வந்து உங்களோட டிவைஸை நீங்கள் வந்து தேடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு கூகுள் போகிறீங்க, சும்மா கூகுள் போங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு தட்டுங்க, இல்லைன்னா மை ஃபோன் அப்படின்னு தட்டுங்க. கூகுள் மேப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு தட்டுறேன். பார்த்தீங்கன்னா கூகுள் ஆண்ட்ராய்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு போயிட்டு இந்த வெப்சைட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன ஜிமெயிலில் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ உதாரணத்துக்கு நான் என்னோடய ஃபோனில் வந்து என்னோடய ஜிமெயிலை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் என்னோடய ஜிமெயில் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டையும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனு, அதாவது அந்த அந்த இமெயில் வந்து எங்கெல்லாம் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா, நான் 2 ஃபோனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஓப்போ ஃபோன், அடுத்து இன்னொரு ஃபோனு விவோ. இது ரெண்டுலேயுமே நான் வந்து என்னோட ஃபோனை என்னோட ஜிமெயிலை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க என்னோட ஃபோனோட பேட்டரி எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு. இன்னொரு ஃபோன் எங்கேயோ இருக்கு, அந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 47% இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபோனில் இருக்கிற, அதாவது இந்த விவோ ஃபோன் இப்போ என் பக்கத்தில் இருக்கு, இன்னொரு ஃபோன் அங்கே வெளியே வச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஃபோனோட சவுண்டெல்லாம் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அது உங்கள்கிட்ட காட்டணுன்னா நான் என்னோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் வந்து சவுண்ட் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ரிங்டோன் இல்லை, மீடியா இல்லை, நோட்டிஃபிகேஷன் இல்லை, அலார்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து 0ல் வச்சுருக்கேன். எதுவுமே நான் வைக்கல. இப்போது நான் அந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். அந்த முதல் தேடணும் இல்லைங்களா, கூகுள் சர்ச்சுக்கு, அங்கே போகிறேன். அங்கே போய் இந்த கீழே பாருங்கள், ப்ளே சவுண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ளே சவுண்ட் வந்து என்ன செய்யும்னா, டிவைஸ் வில் ரிங் ஃபார் 5 minutes ஈவன் இஃப் செட் டு சைலன்ஸ். ஸோ நம்ம வந்து சில சமயம் ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் வச்சுட்டு எங்கேயோ வச்சிருப்போம். ஃபோன் எடுறா, எனக்கு அடிச்சு பாடுறேன், எங்கே ஃபோன் வச்சுட்டேன்னு தெரியல, வீடு பூரா தேடுவோம், ஆனால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கூகுள், அதாவது உங்களோட லேப்டாப் இருக்கா, இல்லை இன்னொரு ஃபோன் இருக்கா, அந்த ஃபோனில் நீங்கள் கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ்ன்றதை பூந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு உங்களோட ஃபோனை நீங்கள் கரெக்டாக எந்த ஃபோனில், நீங்கள் பல ஃபோனில் நீங்கள் அதே ஜிமெயில் பாய்ச்சிருப்பீங்க, எந்த ஃபோனோ அந்த ஃபோனில் வச்சுட்டு நீங்கள் இதை தட்டினீங்கன்னா இந்த சவுண்டு கேட்கும். கேட்குதான் பாருங்க, வைக்கிறேன்.
பாருங்க என் ஃபோன் வந்து ரிங் பண்ணுது. நான் ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் ரிங் பண்ணணும். நல்லா பாருங்க, என்னோட ஃபோன் வந்து நானே முதல்ல சவுண்ட் ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தேன் இல்லைங்களா? அப்படி பண்ணாலும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களோட சவுண்ட், அதாவது அந்த சவுண்ட் வந்து அதோட மேக்ஸிமம் சவுண்ட்ல வந்து கேட்கும். அப்ப நீங்க வந்து ஃபோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு ஈஸியா இல்லையா? உங்க ஃபோன் எங்க காணாம வச்சுன்னா நீங்க தேடுறது. ஸோ இது ஒன் ஆஃப் த வே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஃபோன் வந்து நீங்க வேற எங்கேயோ விட்டுட்டீங்க, அது எங்க இருக்குங்கிறத இந்த மேப்ல காட்டிடுது. இப்ப பாருங்க, இது வந்து என் வீடு. இப்ப என் வீட்டுக்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத இந்த கூகுள் மேப் காட்டிடுது. பாருங்க, கரெக்டா காட்டுது. என்னோட வீட்டு அட்ரஸ்ல கரெக்டா போய் நிக்குது. இப்ப இங்கதான் என் ஃபோன் இருக்கு, என் ஃபோன் இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் உங்களோட என்ன சொல்லுவாங்க, இது வந்து உங்களோட நேவிகேஷன் எந்த இடத்துல அக்யூரேட்டா உங்க ஃபோன் இருக்குதோ அதையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்க இதுல வச்சே உங்களோட ஃபோன் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க டைரக்ஷன் தட்டிட்டு நீங்க டிரைவ் பண்ணி போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஒருவேளை பள்ளியில வச்சிருப்போம், அப்ப பள்ளியில ஃபோன் வச்சுட்டு வந்துட்டோம்னா நீங்க இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நீங்க உங்களோட கூகுள் இதுல. சரி, அதே போல இந்த கூகுள் மேப்ல இன்னொரு மேஜிக் இருக்கு. மேஜிக்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இதில் முதல்ல சைன் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து என்னோட சாதாரண ஜிமெயில்ல சைன் இன் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் காட்டுறதுக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேப், அவ்வளவுதான் நம்ம பாய்ப்போம் இல்லையா? சைன் இன் ஆகல. நான் வந்து ஓகே, கூகுள் சைன் இன். இது சாதாரண விஷயம் தான். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது புதுசாக நான் சொல்லி தர மாதிரி நினைச்சிக்காதீங்க. அப்படி தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கத்துக்கலாம். நீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒருத்தர் வேவு பார்க்க போறீங்க வச்சுக்கோங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க போயிட்டாரு, இல்ல என் மனைவி எங்க போயிட்டு வந்தா அப்படின்னு நான் செக் பண்ணோம். சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். இப்போ உங்க பிள்ளைகள் வச்சுக்கோங்க, நீங்க உங்க பிள்ளைங்களை பெருசாயிட்டாங்க, இப்ப அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு தெரியல. அவர் சொல்லுவார், போன் அடிச்சு உங்ககிட்ட எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் அவன் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவர் உண்மையா எங்க இருக்காருன்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவரோட ஜிமெயில் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அந்த ஜிமெயில வந்து அவர் எங்க இருக்கிறாரு இப்போ அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கூகுள் மேப்ல இந்த 3 பட்டன் இருக்கும், காரிஸ் 3 கோடு இருக்கும். அந்த கோடை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கீழே போனீங்கன்னா யோர் டைம் லைன் அப்படின்னு இருக்கும். இந்த யோர் பிளேசஸ் வந்து நீங்க அந்த இடத்துல போய் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் அந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, யோர் டைம் லைனுக்கு போங்க. நீங்க யோர் டைம் லைன் போனீங்கன்னா அது எங்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேங்கிற ஒவ்வொரு ஹிஸ்டரியும் வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து டுடேங்கிறது நான் எங்கேயும் போகல, இன்னைக்கு வீட்லயே தான் இருக்கேன், எங்கேயும் போகக்கூடாது இல்லையா? சரி, இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு 2015 ஒரு மே மாசம் 13ஆம் தேதி. ஓகே, அது வந்து என்னோட ஃபோன்ல இல்லை. ஏன்னா அந்த டேட்ல வந்து நான் மேபி வைஃபையோ இல்லை நம்மளோட லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் நார்மலா. ஸோ நான் 2019 தேடுறேன். ஜூன் மாசம், தேதி வந்து 18. தட்டனோன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கெல்லாம் ஒரே கிறுக்கலா இருக்குல்ல, இவ்வளோ சுத்தி இருக்கேன் பாருங்க. ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன், வீட்டுக்கு வந்திருக்கேன், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். அப்ப நீங்க அது வந்து இங்க பாத்துக்கலாம். அப்ப டியூஸ்டே 11 ஜூன் அப்படிங்கிறது கார்ல நீங்க எத்தனை கிலோமீட்டர் போனீங்க, மோட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் போனீங்க, நீங்க காடியில போனீங்களா, மோட்டர்ல போனீங்களாங்கிறதெல்லாம் அதுக்கே தெரியுதுங்க. இதெல்லாம் எப்படிங்க? அதனால தாங்க இதுக்கு பேரு ஸ்மார்ட் போன். அது எவ்வளவு ஸ்மார்ட் பாத்தீங்களா? ஆனா நம்ம தாங்க ஸ்மார்ட் இல்ல. சரி, இப்ப அந்த ஸ்மார்ட் போன் பாருங்க. நீங்க முதல்ல என்னோட வீடு, இது என்னோட வீட்டு அட்ரஸ். காலைல 7:02 நான் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கேன் பாருங்க, எஸ்கே சாந்தனிக்கு போயிருக்கேன். இப்ப 7:20 போய் சேர்ந்துட்டேன். 7:20 இருந்து 1:10 வரைக்கும் நான் ஸ்கூல்ல தான் இருந்திருக்கேன், எங்கேயும் போல. அதுக்கப்புறம் மோட்டர் எடுத்திருக்கேன். மோட்டர் எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட நான் போயிருக்கேன். 16 நிமிஷம் போய் நேரத்துலையும் தன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அங்க 1:26 இருந்து 1:37 வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் மோட்டர் எடுத்துக்கிட்டு என்னோட ஸ்கூலுக்கே வந்துட்டேன் 1:50. இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை. எதுக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன், அது ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கிறேன். அப்புறம் வந்துட்டேன் பாருங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்.
ஸோ நீங்கள் எனி டேட்டுங்க, நீங்கள் வந்து எங்கே போனீங்க, என்ன பார்க்குறீங்கிறது எல்லாத்தையும் இதுலேயே பார்த்துடலாம். இப்போ இன்னைக்கு 20 இன்னைக்கு தேதியில் நான் எங்கே போனேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி மாதம் ஏப்ரல் 30ஆம் தேதி. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேங்க, நிலமை மாதிரி வீட்டிலே தான் இருந்திருக்கேன். காலையிலேருந்து நான் எங்கேயும் போகல. ஸோ நாளைக்கே உங்களை வந்து யாராச்சும் பிடிச்சிட்டாங்க, நீ தான் நாங்கள் சுற்றிட்டு இருந்தேன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து காட்டிடலாம். பட் இதை வந்து ஒரு ப்ரூஃபாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்கள் ஃபோனுங்கிறது உங்களோட இமெயிலுங்கிறது ஒரு பெரிய ப்ரூஃப் கிடையாது. ஆனால் நான் இந்த இமெயிலை வச்சு, அதாவது இந்த 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 என்ன சொல்கிறது, இந்த எப்படிங்க சொல்கிறது, இந்த தமிழில் வார்த்தைகள் வரல எனக்கு. இந்த விஷயத்தை பயன்படுத்தி நான் வந்து என் ஒய்ஃபோட பிரதரோட ஃபோன் காண போச்சு, திருடு போச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதை கண்டுபிடிச்சி இதை எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் நேராக போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க. பட் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது கரெக்டாக வீடு வரைக்கும் பூந்துருச்சு. நேராக அந்த வீட்டில் பூந்து அந்த திருடனையும் பிடிச்சி ஃபோனையும் நம்ம வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏதோ ஹரி படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, சிங்கம் சூர்யா படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உண்மைதான், இது எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் அழுத்துங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இனி அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.